விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வீடு திறந்தால் விருந்து கொடுக்க வேண்டும் என்ற நியதியே கிடையாது. ஒரு சந்தோஷம். நாம் சொந்த வீட்டை கட்டியிருக்கிறோம், உடன்பிறப்புகளை எல்லாம் அழைத்து அவர்களையும் இந்த வீட்டிலே கண்ணியப்படுத்தி ஒரு சந்தோஷத்திற்காக கொடுக்கலாம், ஆகுமாக்கப்பட்டதுதானே தவிர சுன்னா அல்ல. இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஏகோபித்த கருத்து. யாராவது ஒரு மனிதர் வீடு கட்டி விருந்து கொடுப்பது சுன்னா அப்பெல்லாம் யாருமே சொல்ல. கொடுக்கலாம், ஏதாவது விருந்து கொடுப்பதற்கு ஒரு காரணம் தேவை அல்லவா? அது போன்று ஒரு புதிய வீடை கட்டி இருக்கிறோம், உற்றார் உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுப்பது தவறில்லையே தவிர, ஆனால் கொடுத்தே ஆக வேண்டும். இரண்டாவது, ஆட்ட அறுத்தே ஆக வேண்டும். அல்ல எனக்கு தெரியும், அல்ல எனக்கு தெரியும். புது வீட்டுல ஆடு அறுக்கணும்னு சொல்லி ஒரு அம்மா சண்டை போடுறான், மகன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த ஆட்டையும் கடைசி அறுக்க வேண்டும். அறுத்த ஆட்டை ரத்தத்தோடு அப்படி எல்லா அறைகளிலும் அந்த ரத்தம் படுமாறு இழுத்து கொண்டு வர வேண்டும். நான் கேட்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான்கள் சுத்தி கொண்டிருக்கிறது, ரப்பை மறக்கும் பொழுது. இதெல்லாம் ஷைத்தானியத்தான சிந்தனை, இதெல்லாம் ஷைத்தானியத்தான, ஷைத்தானை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சிந்தனை. மன் தபஹ லி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக. யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பார்களோ அவர்கள் இணை வைத்து விட்டார்கள், முஷ்ரிக்காக மாறி விட்டார்கள். இல்ல, பலி கொடுத்தாதான் இந்த வீட்டுல போய் நம்ம தங்க முடியும். சரியா? பலியை யார் கேட்கிறார்? ஷைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஹாஜியார் சொல்றாரு, இல்ல ஆட கடையில அறுக்கக்கூடாது, ஆட்டு பிரியாணி தான் போடணும். எவ்வளவு தவறான சிந்தனைகள். அதை வீட்டு திண்ணையில அறுக்கணும், வீட்டு முற்றத்துல அறுக்கணும், அந்த ரத்தம் பட வேண்டும். இந்த சிந்தனை நம்ம வீட்டுல யார் ஒருத்தருக்கு இருந்தாலும் அது வீடு அல்ல, அது புயூத்து ஷைத்தான், ஷைத்தான்கள் தங்கக்கூடிய இடங்கள். வரும்பொழுதே ரப்பை நாங்கள் அழைத்து வரவில்லை, ஷைத்தானை கைப்பிடித்து என்ன செய்கிறோம்? அழைத்து வருகிறோம். நீங்கள் சவாலாக சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த சாத்திரம் பார்த்தார்களோ, யாரெல்லாம் இந்த அசிங்கத்தை நடத்தினார்களோ, யாரெல்லாம் இந்த தவறான நம்பிக்கையில் இருந்தார்களோ, இப்படி செய்தவர்களினுடைய வாழ்வை ஆய்வு செய்யுங்கள்.